கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கனால கூட இன்றைய காலத்து பிள்ளைகளுக்கு என்ன அறிவுரை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. நாம் அறிவுரை சொன்னாலுமே, ஒருவேளை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னாலுமே, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, அப்படி என்று சொல்லுகிற பிள்ளைகளும் உண்டு. ஏன் வேலை ஸ்தலத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, மேலதிகாரிகள் கீழே வேலை செய்கிறவர்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரையை கூட இன்றைக்கு கேட்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. இப்போ ஃப்ரான்ஸில் நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு கீழே ஒரு 6 பேர் வேலை செய்கிறாங்க. நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக அவர்களை வேலை வாங்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு இந்தந்த வேலையை செய்ய என்று சொன்னாலும் கூட அவர்கள் நம்ம எதிரிலே ஆம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பின்னால் பார்த்தா காதில் ஹெட்ஃபோனை இப்போ தான் அப்படி சின்னதாக போச்சே, காதுக்கே கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அதை காது உள்ளே வைத்து கொள்கிறார்கள். வேலை செய்து கொண்டே ஃபோன் பேசி கொண்டிருக்கிறாங்க. சில டைமில் பாக்கெட்டில் வைத்து கொண்டு ஃபோன் பேசி கொண்டிருக்கிறாங்க. சில டைமில் வேலையில் சரியாக கவனம் இல்லை. அப்போ நான் பின்னாலே வாட்ச் பண்ணி இதெல்லாம் செய்யக்கூடாது, வேலை டைமில் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரேகுல், அதாவது ரேகுலுமா அந்தரியர் அப்படி என்று சொல்வார்கள் ஃப்ரான்ஸில். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒவ்வொரு வேலை ஸ்தலத்திற்கும், அது பப்ளிக்கு ப்ரைவேட் எந்த செக்டாரை எடுத்துக்கொண்டாலும் ரேகுலுமா அந்தரியர். அப்போ அந்த ரேகுலுமா அந்தரியரை ஒவ்வொரு சால்த போஸ் ஓய்வெடுக்கின்ற அறைகளில் அது ஒட்டி வைக்கப்பட்டிருக்கும். அதன்படி நாம் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு சொன்னால் நம்மளை வார்னிங் லெட்டர் கொடுத்து வேலையை விட்டு எடுக்கலாம். ஆனால் இதை யாரும் படிப்பதும் இல்லை. ஒருவேளை நாம் சரியாக சொன்னாலும் இதெல்லாம் ரெகுலுமா அந்தரியரில் இருக்குது, இதெல்லாம் உங்களுடைய கான்ட்ராக்ட் பேப்பரில் இருக்குது, இதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு சொன்னால் ஒருவேளை கேமராவை பார்ப்பாங்க. வருகின்ற மேலதிகாரிகள், அதாவது எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிங்க ஒருவேளை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் இது உங்கள் வேலைக்கே பிரச்சனை ஆகிடும். அப்படி சொன்னாலும் காதில் வாங்குவது இல்லை, அந்த எச்சரிப்பை கண்டு கொள்வதும் இல்லை. சில வேளைகளில் அவளிடம் சத்தம் போட வேண்டியதாக இருக்கிறது. நானும் மற்ற அதிகாரியும் கூட காலைல ஒருத்தர் ஒக்கி பண்ணாலும், மதியானம் நானும் அவர்களை ஒக்கி பண்ணாலும், இன்றைய காலத்தில் நல்ல அறிவுரைகளை, நல்ல ஆலோசனைகளை நாம் சொன்னாலும் கூட எச்சரிப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. சிலர் கீழ்ப்படுகிறார்கள், சிலர் முரட்டாட்டம் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, பைபிளில் இப்படியாக, அதாவது தேவனுடைய மனிதர்களை கொண்டு பல எச்சரிப்புகளை கொடுத்ததை நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறேன். இன்றைக்கு எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்திலையும் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்திலையும் இருக்கின்ற சில வசனங்களை அன்று உள்ள ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு எப்படி எச்சரித்தாரோ அதே எச்சரிப்பின் சத்தத்தை இன்று சொல்ல வேண்டியது அவசியம், எச்சரிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு அந்த வசனத்தை இன்றைய கால சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தி பார்க்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இன்றைக்கு பிரியமானவர்களே, கண்கள் முன்பாகவே பாவம் நடக்கின்றது. ஒரு காலத்தில் பாவத்தை அநேகர் மறைந்து செய்தார்கள், யாரும் பார்க்கக்கூடாத அளவுக்கு செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாவத்தை துணிகரமாக கண் முன்னாலே செய்கின்ற காலத்திற்குள்ளாக நாம் வந்துவிட்டோம். அப்போ எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால், நன்றாக கவனிங்க, அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். இதுதான் பிரியமானவர்களே நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறது. அப்போ புதிய ஏற்பாட்டு சத்தியம்தான் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறது என்று அல்ல, புதிய ஏற்பாட்டு சத்தியம்தான் நித்திய வாழ்வை குறித்து பேசுகிறது என்று அல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு பிறகுதான் நித்திய வாழ்வை குறித்து பைபிள் பேசுகிறதா என்றால் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு நித்திய வாழ்வின் சத்தியத்தை குறித்து பைபிள் போதிக்கிறது, இன்னும் ஆழமாக போதிக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இந்த நித்திய வாழ்வை குறித்து வேதம் பேசிக்கொண்டே வருகிறது. இங்கே பாருங்கள், பைபிள் வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுகிறது. இப்போ நீதிமான பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீ எச்சரித்த பின்பு ஒருவேளை அவன் பாவம் செய்யலைன்னா அவன் பிழைக்கவே பிழைப்பான். எந்த பிழைப்பு? ஒருவேளை அவன் சாவ மாட்டான்னு இங்கே ஆண்டவர் சொன்னார்? இல்லை, அவன் இறந்தாலும் கர்த்தருக்குள் பிழைப்பான், கர்த்தருக்குள் நித்தியமாய் வாழ்வான் என்ற அர்த்தத்தில் இங்கு பேசுகிறார். அவன் எச்சரிக்கப்பட்ட பின்பு அவன் அதிலிருந்து பிழைத்துட்டா நீ உன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்வாய். யாரு? எச்சரித்த மனிதர் தன் ஆத்மாவை தப்பித்துக் கொள்கிறாராம். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்பினபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம்.
அவன் எச்சரிப்பு அடைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு ஒருவேளை திரும்பிட்டா அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. பார்த்தீர்களா? அப்ப எசேக்கியேல் காலத்திலே நித்திய வாழ்வை குறித்து கர்த்தர் எச்சரிப்பான ஒரு சத்தியத்தை பேசுகிறார். அப்ப புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம் இயேசு கிறிஸ்து சிலுவை சிந்தின பிறகு அவருடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பின் சத்தம் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய காலத்தில். சரி, வேகமாக நான் போகிறேன். எசேக்கியேல் 33:6 பாருங்க. காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும், அதைத்தான் நான் என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வேளை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால் பட்டயம் வந்துடும். என்ன பட்டயம்? வேலையை விட்டு நீக்கி விடுவார்கள், அவ்வளோதான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட ஒரு கிறிஸ்தவனுக்கு காவற்காரர், சரி பிரதர், காவற்காரர் யார் பிரதர்? சத்தியம் அறிந்தவர்கள், சத்தியம் தெரிந்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை உட்கொண்டவர்கள், இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையாக பின்பற்றுகிறவர்கள், சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறவர்கள், சத்தியத்திற்காக பாடுபடுகிறவர்கள், சத்தியத்தின்படி வாழ துடிப்பவர்கள், பரிசுத்தத்துக்காக வாஞ்சிக்கிறவர்கள், தேவனுடைய சத்தியத்தை குறித்து வைராக்கியம் கொண்டவர்கள், தேவனுடைய சத்தியம் தூஷிக்கப்படும் போது வைராக்கியம் கொண்டிருக்கிற இவர்கள் எல்லாருமே காவல்காரர்கள் தான் தேவனுடைய பார்வையில். நாம் எல்லோருமே ஆசாரியர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லோருமே தேவனுடைய ஊழியன் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ நாம் இன்றைக்கு காவல்காரராகிறோம். அன்றைக்கு காவல்காரன் பட்டயம் வருவதைக் கண்டு அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்களை எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் அவர்களில் யாதொருவனையும் வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழியை யார்கிட்ட கேட்பாரான்? காவற்காரங்க கையில் கேட்பாரான். அதனால தான் பிரியமானவர்களே, சத்தியம் புரட்டப்படும் போதோ, சத்தியம் சபையில் மாற்றப்படும் போதோ, சத்தியத்தின்படி என் பக்கத்தில் இருக்கிற விசுவாசியோ, இந்த பக்கம் இருக்கிற விசுவாசியோ, இல்லை எதிரில் இருக்கிற விசுவாசியோ, எல்லோரும் சகோதர சகோதரக்கும்படியால் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி சத்தியத்தின்படி அவர்களை காக்க வேண்டியது, நடத்த வேண்டியது அவசியம். ஏனோதன் என்று விட்டுற முடியாது. நீ எப்படியாவது போ, நீ எப்படியாவது போ, நீ எப்படியாவது போ, நாத்திகமாக வரமா, கூண்ணமா, பாடினமா, ஆடினமா, ஜெபிச்சமா, காசை போட்டோமா, ஏதாவது சாப்பிட்டோமா, கை தட்டினோமா, அல்லேலூயா சொன்னோமா, ஆமேன் சொன்னோமா, போனோமா, அது இல்லை. அது இல்லை புதிய ஏற்பாட்டினுடைய சபையினுடைய சத்தியம், அது அல்ல. புரிஞ்சுக்குவோம் தயவுசெய்து. பழைய ஏற்பாட்டுடைய சத்தியமே எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள் எசேக்கியேல்ல. அப்போ எச்சரிக்க வேண்டியது அவசியம். ஜனங்களுக்கு எக்காலம் ஊத வேண்டியது அவசியம். எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். எசேக்கியேல் 33:7 மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. அப்ப இன்றைக்கு ஒருவர் சத்தியத்தை குறித்து வைராக்கியத்தோடு ஒரு ஊழியரையோ இல்லை விசுவாசியோ கண்டிக்கும் போது, எச்சரிக்கும் போது, உணர்த்தும் போதோ அந்த உரிமை உண்டு. இதில் சபை பாகுபாடு கிடையாது, சபை டாக்டரின் கிடையாது, சபை கிடையாது. இன்றைக்கு எல்லாமே பொதுத்தளத்திற்கு வந்து விட்டாயிற்று. சிலவங்க சொல்லுவாங்க அப்படி ஒருவேளை தனிப்பட்ட சபையாக எங்களுக்குள்ள மட்டும் சொன்னால் பொதுத்தளத்திற்கு வரக்கூடாது. ஒரு யூடியூபுக்கோ எதுக்கோ வரக்கூடாது. அந்த சபை அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சிக்கணும். என்றைக்கு ஒரு பொதுத்தளத்தில் ஒரு சபை வருகிறதோ, பொதுத்தளத்தில் ஒரு செய்தி வருகிறதோ, பொதுத்தளத்தில் ஒரு ஊழியர் அவருடைய காரியங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறாரோ, அந்த சபையில் சத்தியம் புரட்டப்படும் போதோ, ஊழியர் அந்த சத்தியத்தை மாற்றும் போதோ, ஊழியர் தவறி போகும்போதோ, ஊழியர் விபச்சாரத்தில் மாட்டும் போதோ, இல்லை காணிகை தசம பாகத்தில் தவறாக போதிக்கும் போதோ, இல்லை தவறாக மக்களை வழிநடத்தும் போதோ, ஒவ்வொருவரும் காவற்காரராக இருந்து கேள்வி கேட்க வேண்டியது அவசியம் என்று பைபிள் சொல்லுகிறது. கண்டு காணாமல் போய்விட முடியாது. ஏனென்றால் இயேசுவின் நாமம் ஒரு சபைக்கு மாத்திரம் அல்ல, பைபிள் ஒரு சபைக்கு மாத்திரம் அல்ல. புரிஞ்சுக்குவோம். உலகத்தில் ஏதாவது ஒரு அநியாயம் நடக்கும்போது பாருங்களேன், ஒருத்தர் தட்டி கேட்கும்போது 10 பேர் கூட போய் நிற்பாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எப்படி இருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்கணும். எனவே பிரியமானவர்களே, காவற்காரன் ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, பைபிளின் சத்தியத்தை கொண்டு மக்களை எச்சரிக்க வேண்டியது அவசியம். நாமும் எச்சரிக்கையாக வாழ வேண்டியது அவசியம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் பாவம் செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு மேலே போகும்போது நாம் பிழைத்து இந்த உலகத்தில் நாம் செத்தாலும் நித்தியமாக தேவனோடு கூட நாம் சாவாமை, அதாவது தேவனோடு கூட இருந்து
நித்திய வாழ்வை சுதந்திரித்து தேவனோடு கூட இருப்போம் என்ற அந்த நம்பிக்கையோடு காவற்காரராகவும் செயல்படுவோம். அதே நேரத்தில் எச்சரிப்பின் சத்தியத்தை கேட்டும் நம்மை நாமே நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வீழ்ந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான சீர பரலோக பிதாவே, ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நான் காவற்காரனாகவும் இருக்கவும் நானும் சத்தியத்தின்படி நடக்கவும் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் விழுந்து விடாதபடியும் ஏற்கனவே விழுந்தவர்கள் எழுந்து மனம் திரும்பி ஆண்டவரை எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு தன்னுடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ள நித்திய வாழ்வை சுதந்திரிக்கத்தக்கதாக தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.